உண்மையிலே உங்களுடைய வார்த்தைக்காக எதிர்பார்த்திருக்கிறோம். அந்த ஒன்றான மெய்த்தேவன் யார் என்பதுதான் உங்களுடைய அத்திவாரம். அருமையான தலைப்பு. அந்த ஒன்றான மெய்த்தேவனை கண்டுகொண்டால் பரலோகம். அந்த ஒன்றான மெய்த்தேவனை விட்டால் அவ்வளவுதான் அக்கினி. அருமையான செய்தி கொடுக்கிற உங்களுடைய செய்தியை நான் மிகவும் எனக்கு ஆசுவமாக இருக்கு பாஸ்டர். இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென். உங்களுடைய செய்தியும் எனக்கு தேவனுக்கு பிரியமான செய்தியாக கொடுக்கிறதற்கு தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற தலையங்கம் ஒன்றான மெய்த்தேவனுடைய கரம் எங்களோடு இருக்க வேண்டும். நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவை கேட்கின்ற அதுல ஊழியம் செய்கின்ற ஒவ்வொருவரோடும் அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய கரம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய கரம் இந்த கடைசி காலத்துல நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவில ஊழியம் செய்கிற விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் உம்முடைய கரம், அந்த பலமான கரம், அந்த நீதியின் கரம், அந்த பரிசுத்த கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து இந்த கடைசி கால ஊழியத்துல ஒரு எழுப்புதலை காண, ஒரு பெரிய விடுதலையை தமிழ் மக்கள் காண நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாய் உமக்கே செலுத்தி என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்க என்னோடு இருந்து அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கேட்கிற காதை கொடுத்து ஒவ்வொருவரையும் ரட்சிக்கப்படாதவரை இழுத்துக் கொள்ளும்படியாகவும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் அதிகமாக ஊழியத்தில் ஈடுபடவும் புதிய பாதைகளை திறந்தருள்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தேவனுக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்துல தேவன் இன்றைக்கு எங்களுக்கு தருகிற வாக்கு தத்தம், நாங்கள் ஊழியம் செய்வர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் மெய்த்தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் பலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். எங்களுடைய தேவன் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி, நீதியுள்ள வலது கரத்தை கொண்டவர் தான் எங்களுடைய தேவன். எங்களை தாங்குகிறவர் அவருடைய வலது கரத்தினால, நீதியின் கரத்தினால. பாருங்கள், ஒரு பக்கத்துல மெய்த்தேவன் இருக்கிறார், நாங்கள் இயேசு இருக்கிறார், நாங்கள் இயேசுவின் பக்கத்துல எப்பொழுது நிற்க வேண்டும். அதுதான் பரலோகத்துக்கு எங்களை இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. மறு பக்கத்துல பிசாசின் பக்கம். இந்த பக்கத்துல இருக்கிற மக்களை இயேசு அழைக்கிறார். ஏனென்றால் இது எல்லா மனிதர்களும் தேவனுடைய சாயலாகவும் அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய சாயலாகவும் இயேசு கிறிஸ்துவின் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள். அவரிடத்துல, அந்த படைத்த தேவனிடத்துல நீங்கள் எல்லாரும் வர வேண்டும். பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. அவர்கள் நரகத்துல வேதனைப்படுகிறது தேவனுக்கு, ஒன்றான மெய்த்தேவனுக்கு பிரியமல்ல. தூதர்கள் தான் பாவம் செய்தார்கள். பாவம் செய்த தூதர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம். அதுல இந்த மனிதர்கள், மதங்களில வாழுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல இரட்சகராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல வர வேண்டும் என்று அவர் விருப்பமுள்ளவராக எல்லாரையும் தன்னுடைய கரங்களினால, பாருங்கள், சிலுவையில கரங்கள், 2 கரங்களை நீட்டி அவர் உங்கள் எல்லாரையும் அழைக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன், இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன். எங்களுடைய பாவங்களை, நாங்களும் பாவிகளாக வாழ்ந்தோம், இருளில வாழ்ந்தோம், பாவத்தில வாழ்ந்தோம், ஊழியான சேற்றில வாழ்ந்தோம். எங்களை தூக்கி எடுத்து அந்த கண்மலை மேல் நிறுத்தின தேவன் தான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். இப்படியான தேவனை நீங்கள் விட்டு விடக்கூடாது. பாருங்கள், ஏசாயா 49 அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் என்னுடைய ஒன்றான மெய்த்தேவன் தன்னுடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். இந்த மகனின் இடத்துல வரமாட்டானா என்று சொல்லி பரலோகத்திலிருந்து இந்த பூமியை நோக்கி பார்க்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களுடைய தேவனுக்கு கண் இருக்கிறது, காது இருக்கிறது, கரம் இருக்கிறது, உயிருள்ளவராக இருக்கிறார். எங்களுடைய தேவன் மட்டும்தான் உயிருள்ள
ஒன்றான மெய்த்தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன், உலகத்தின் சொந்தக்காரர். அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், மிகுதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் பணத்தை தேட தேவையில்லை, உணவை தேட தேவையில்லை. முதலாவதாக எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லக்கூடாது, அவரை தேட வேண்டும். அதுதான் தேவன் தான் இந்த உலகத்தின் சொந்தக்காரர். பண பொன்னும் ஆடு மாடுகள் எல்லாம் எங்களுடைய மெய்த்தேவனுடையது. அந்த தேவன் எங்களுடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தர். அவர் உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் இச்சைப்படக்கூடாது. தேவனிடத்துல கேட்கும் பொழுது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அவரிடத்துல உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தோத்திரத்தோடு எனக்கு செய்து விட்டீர் என்ற விசுவாசத்தோடு நன்றியோடு இந்த மக்கள், இந்த நிகழ்ச்சியை கேட்ட மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஒன்றான மெய்த்தவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்படி விசுவாசத்தோடு அவர் கேட்கப்படும் பொழுது அவர் அதற்கு இல்லை என்று ஒரு பொழுதும் சொல்ல முடியாது. ஆம், அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி கேட்க வேண்டும். நீர் உயிருள்ள தெய்வம் அல்லவா, எனக்கு உம்மை வெளிப்படுத்தின தெய்வம் அல்லவா, ஒளியான தெய்வம் அல்லவா, இந்த நரகத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்த தெய்வம் அல்லவா, அந்த இருளின் அதிகாரத்தில் அடிமைத்தனத்தின் ஆவியில இருந்து ஒரு விடுதலையின் ஆவியை தந்து என்னை நடத்துகிற தேவன் அல்லவா என்று சொல்லி அவரிடத்துல வசனத்தை சொல்லி சொல்லி நினைப்பூட்டி அவரிடத்துல ஜெபம் பண்ணும் பொழுது அவரால் எங்களை ஆசீர்வதிக்காமல் இருக்கவே முடியாது. பாருங்கள், சிங்க குட்டிகள், ஒரு காட்டினுடைய சிங்கத்தின் குட்டிகள் பட்டினி கிடக்கும். அந்த கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எங்களுக்கு நன்மையை தருகிற தேவன் தான் எங்களுடைய மெய்யான தேவன். மதங்களில நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாது. தீமைதான் மதங்களுக்கு இல்ல. பிசாசு பின்புறத்தில இருந்து செயற்பட்டு அவன் தீமை செய்கிறவனாக இருப்பதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 48 அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 48:10, தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தம் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. நீதியுள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், நாங்கள் கூட தவறு செய்யும் பொழுது எங்களையும் தண்டிக்கிறதவன் தான். அதுதான் அவருடைய நீதி உள்ள நியாயாதிபதியாக அவர் இருக்கிறார். அவர் பாருங்கள், சோதிக்க அனுமதிப்பார். யோபுவை சோதிக்க அனுமதித்தவர் எங்களையும் சோதிக்க அனுமதிப்பார். நாங்களும் அவரில் உறுதியாக இருக்கும் பொழுது அவர் இரட்டத்தனியாக யோபுவை போல எங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். பாருங்கள், நான் பார்த்திருக்கிறேன், சிலர் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், தவறு செய்வார்கள். பாருங்கள், அவர்களை பார்க்கும் பொழுதே அவர்களுடைய வாழ்வில சில பிரச்சனைகள் வரும். பாருங்கள், இப்படித்தான் நடக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட அவர்கள் தவறுகள் செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கையை பார்த்தீர்களாக இருந்தால் அவர்களுடைய சில இடங்களில தவறுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு ஆசீர்வாதம் தடைப்பட்டு வருகிறது. முற்றாக விட்டுவிட வேண்டும். உங்களுக்கு ஒரு தடை வருகிறது என்றால், உங்களுடைய வாழ்க்கை சரியாக போகவில்லை என்றால், ஏதோ ஒரு இடத்துல தவறி விடுகிறீர்கள். இந்த மெய்யான தேவனிடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அந்த தவறை நீங்களே, எனக்கே என்னுடைய தவறுகள் தெரியும், நாங்களே அவரிடத்துல அறிக்கையிட்டு அந்த இடத்துல மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது அதை விட்டு விட வேண்டும். அது திரும்ப செய்யும் பொழுது பாருங்கள், மாம்ச சிந்தையில செய்யும் பொழுது அது உங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாத குறைவு, அவருடைய ராஜ்யத்தை தேடுவதில் குறைவு ஏற்படும் பொழுது பலவிதமான தடைகள் ஏற்படுகிறது. பாருங்கள், அந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் நீங்கள் அணுகும் பொழுதுதான் அவரை முன்பாக, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக போக வேண்டும். மோசஸ், பாருங்கள், உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாக போகாவிட்டால் என்னால போக முடியாது. அவரிடத்துல இருந்து அவருடைய சமூகத்தை முன்னாக விட்டு நாங்கள் பின்னாக போக வேண்டும். பாருங்கள், நாங்கள் ஆரம்ப காலத்துல, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல மாறி செய்திருக்கிறோம். நாங்கள் முன்னால போயிருக்கிறோம். அந்த இடங்களில் எல்லாம் தோல்விகள், அந்த காரியங்கள் எல்லாம் நஷ்டத்துல முடிந்தது. ஆனால் தேவனை முன்னுக்கு விட்டு, அவருடைய சமூகத்தை விட்டு ஜெபித்து துதித்து
ஒரு டெம்டேஷன் வரும் பல இடங்களில். அது தொழில்கள் செய்யும் பொழுது அந்த டெம்டேஷன்ல 2-3 நாள் பொறுத்து ஜெபம் பண்ணி தேவன் கிளியரான பாதையை உங்களுக்கு காண்பிப்பார். இப்படி செய் என்று சொல்லி உங்களுக்கு காண்பிப்பார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், நாங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். பாருங்க, 3 வருஷம் பஞ்சமான காலம். ஆகாப்பிடத்துல போய் எலியா உன்னை காண்பி என்றார். அந்த மெய்யான தேவனை காண்பி என்றார். பாருங்கள், இப்படியாக அவன் போய், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். இப்படியாக பாருங்கள், எலியா பலியிடும் பொழுது அக்கினி பட்சித்ததை நாங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 45வது வசனத்துல பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இப்படியாக தேவன் மழையை கட்டளையிடுகிறார். பாருங்கள், இப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில், அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கறந்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் இரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கரம் எங்கள் மேல இருக்கும் பொழுது பாருங்கள், எங்களால ஓட முடியும். பாருங்கள், எலியா இந்த ரதத்தின் ஓட்டத்துக்கு முன்பாக கர்த்தருடைய கை எலியாவுக்கு பலன் கொடுத்து அவனை ஓட வைத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த செங்கடல்ல போய் நிற்கும் பொழுது அவருடைய கரம் உதவி செய்ததை நாங்கள் வேதாகமத்தில பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 44ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. பாருங்கள், அவருடைய வலது கரம், அவருடைய புயம், உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தது. பாருங்கள், அவர்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய பலம் அல்ல, தேவனுடைய பலம், தேவனுடைய பலத்தினால, அவருடைய கரத்தினால அவர்கள் அந்த செங்கடலை கடந்து சென்றதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபியாயிருக்க கடவர். அதிக நேரம் ஜெபம் பண்ணுகிறவர்கள், அதிக நேரம் தேவனோடு உறவாடுகிறவர்களுடைய முகம் பிரசன்னமாக இருக்கும், பிரகாசமாயிருக்கும். இப்படிதான் தேவன் ஒரு சமாதானத்தை, ஒரு பரலோக இன்பத்தை, பேரின்பத்தை அவர் தருகிற தெய்வமாக இருக்கிறார். சங்கீதம் 98ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. எங்களுக்கு ரட்சிப்பை தந்தது அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும். பாருங்கள், அவரை விட்டு நாங்கள் அவருடைய கரத்துக்குள்ளதான் பாதுகாப்பு இருக்கிறது. செங்கடல் பிரிக்கப்படுகிறது. ஒரு நீதியின் வலக்கரம் அவருடைய வலக்கரம். நாங்கள் இயேசுவின் பக்கத்துல நிற்கும் பொழுது நாங்கள் நீதியின் பாதையில நிற்கிறோம். நீங்கள் மறுபக்கத்துல பிசாசின் பக்கத்துல நிற்கிறீர்களாக இருந்தால் நீங்கள் அநியாயத்தின் பக்கத்துல, திருடுவது, கொல்லுவது, அழிப்பதின் பக்கத்துல நீங்கள் நிற்கிறீர்கள். மற்றவர்கள் துன்மார்க்கத்துல நீங்கள் நிற்கிறீர்கள். இந்த 2 பக்கத்துல இயேசுவின் பக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் பக்கம்தான் ஜெயம் கொடுக்கிற பக்கமாக, இறுதி யுத்தத்தில இயேசுதான் ஜெயிக்க போகிறவராக, எங்களை அழைத்து அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கிறவராக
இயேசு இருக்கிறார். இயேசுதான் நீதியுள்ள நியாயாதிபதியாக வருகிறார். அதன் பொழுது எல்லாரும் அவருக்குத்தான் நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வேதாகமம் தான் சட்ட புத்தகமாக, ஒன்றான மெய்தேவனுடைய சட்ட புத்தகமாக இந்த வேதாகமம் இருக்கிறது. அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, வார்த்தையை கடைப்பிடித்து வாழும் பொழுது எங்கட அவர் பரலோகத்துல சேர்க்கிறதவனாக இருக்கிறார். ஒரு நித்திய வாழ்வு. நாங்கள் செய்த பாவத்தை எல்லாவற்றையும் அவருடைய இரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. அவருடைய சிலுவையை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்து விடக்கூடாது. பல நாடுகளில அந்த சிலுவை சின்னத்தை நீக்குவதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சிலுவை தான் எங்களுக்கு, சிலுவையை பற்றிய உபதேசம் எங்களுக்கு பலத்தை தருகிறது, ஆசீர்வாதத்தை தருகிறது. பாருங்கள், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. சிலுவை, இயேசுவின் சிலுவை இல்லை என்றால் எங்களுக்கு பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை எங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்கள், பார்வோரின் சேனை அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாத்திராமம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோரின் சேனை, அவனுடைய பெஸ்ட் இராணுவம் தான் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவனிடத்தில் இருந்த ரதங்களும் இராணுவ படையும். பாருங்கள், அவர் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால் எல்லாமாகும். பாருங்கள், அவருடைய வல்லமை பெரிதாக இருக்கிறது. உம்முடைய யாத்திராமம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கும் பொழுது, உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. பாருங்கள், இந்த அடிமைத்தனத்தின் ஆவியில் இருந்தவர்கள் சூரியனை படைத்த தேவனை விட்டு சூரியனை வணங்கின பார்வோர், நதியில நீராடி சூரியனை வணங்கின அந்த பார்வோரின் சேனைகளும் அந்த செங்கடலில் மூழ்கி போனதை, அவருடைய வலது கரத்தை நீட்டினேன், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. இப்படியான தேவன் தான். தீமையை விரும்புகிறவர்களுக்கு பாருங்கள், தேவன் ஒரு இரக்கமுள்ளவர். துன்மார்க்கத்துல வாழ்ந்து மரிப்பது தேவனுக்கு பிரியமானது அல்ல. நீங்கள் மரித்து நரகத்துக்கு போவது இயேசு ரட்சகருக்கு பிரியம் இல்லை. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அந்த பாவத்தில இருந்து நீங்கள் இயேசுவிடத்துல ஜெபம் பண்ண வேண்டும். உங்களுடைய மனதில ஒரு தடுமாற்றங்கள், கவலைகள், கண்ணீர்கள் வந்தால் இயேசுவின் நாமத்தில நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு சமாதானத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. படிப்படியாக தொடர்ந்து நீங்கள் ஜெபத்தை அதிகரிக்கும் பொழுது ஒரு விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவதை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், சமாதானம். ஆரம்ப காலங்களிலே ஒரு சமாதானம் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த துக்கத்தை மறந்து, அந்த துக்கத்தை எதிர்த்து, பிசாசு கொண்டு வர அந்த கவலைகள், கண்ணீர்களை எதிர்த்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த கட்டளையிட்டு ஜெபிக்க வேண்டும். இந்த துக்கம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை நான் தேடப் போகிறேன், நீதியுள்ள நியாயாதிபதியின் பக்கத்தில் நிற்க போகிறேன் என்ற ஒரு உணர்வோடு நீங்கள் அவரிடத்துல ஜெபிக்க வேண்டும். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் கேட்காதவர் போலதான் ஆரம்ப காலங்களிலே இருப்பார். நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில சந்தோஷமாக ஜெபிக்க வேண்டும். நீ தோத்திரத்தோடு ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், கவலைப்படக்கூடாது. கவலைகளை எல்லாம் சிலுவையில வைத்து விட வேண்டும். அவர் பாவங்களை சுமந்து தீர்த்தது போல எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும், மெய்யாகவே எங்கள் பாடுகளை, துக்கங்களை எல்லாவற்றையும் அந்த சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். இனி நாங்கள் சுமக்க தேவையில்லை. எங்களை சந்தோஷமாக இருங்கள் என்று எங்களை
எங்களுக்கு ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் தருகிற தெய்வம் தான் எங்களுடைய தெய்வம். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் ஆனந்தமாக இருக்க முடியும், பேரின்பமாக இருக்க முடியும். பாருங்கள், சங்கீதம் 16:11 வசனம் சொல்லுகிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பாருங்கள், இந்த உலகத்தில இந்த ஆனந்தத்தை, பரிபூரண ஆனந்தத்தை இந்த உலகத்தால பெற்றுக்கொள்ள முடியாது. வலது பாரிசத்தில நித்திய பேரின்பம் உண்டு. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை முதல் முறை நாங்கள் பெற்ற பொழுது அந்த சந்தோஷத்துக்கு நிகரான ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில எந்த ஒரு சிற்றின்பங்களாலே பெற்றுக்கொள்ள முடியாது. சிற்றின்பங்களின் பின்பு ஒரு பாவம் வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், இப்படியாக ஒரு பண நஷ்டம் வரும். அவருடைய பேரின்பம் இலவசமாக அவருடைய வார்த்தையினால அவர் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதனால் அந்த ஜோய் ஆஃப் தி லார்டுக்காக தான் இன்றைக்கு பலர் அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட சபைகளை ஓடி போகிறார்கள். அபிஷேகம் அதிகமாக இருக்கிற இடத்துல ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தை நாங்கள் இந்த உலகத்தில இருந்து அனுபவிக்க முடியும். அவரோடு நீடிய நேரம் உறவாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, அவருடைய வசனங்களை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த இன்பத்தை, நித்திய இன்பத்தை, பேரின்பத்தை, பரிபூர்ண ஆனந்தத்தையும் அவருடைய வலது பார்சத்தில நித்திய பேரின்பத்தை நாங்கள் இந்த உலகத்திலே அனுபவிக்க முடியும். பாருங்கள், பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கெல்லாம் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் சங்கீதம் 18:35 வசனத்திலே உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். நாங்கள் தாழ்மை உள்ளவராக அப்பிரியோசனமான ஊழியக்காரர்களாக இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது தேவனுடைய வசனத்தின்படி நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது அவருடைய காருண்யம் ஒரு நாள் எங்களை பெரியவர்களாக்கும். எங்களை மகிமைப்படுத்துகிறவர் தான், அவரைத்தான் நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அவரை உயர்த்தும் பொழுது அவர் எங்களை ஏற்ற நேரத்தில், ஏற்ற காலத்தில் எங்களை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 63:8 வசனத்திலேயும் என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்கிறது. பாருங்கள், ஆத்துமா ஒரு பொழுதும் இந்த சரீரத்தோட சேர்ந்து செயற்படக்கூடாது. சரீரத்துல பாவ சரீரம், கண்களின் நிச்சயம் இருக்கும், மாம்சத்தின் நிச்சயம் இருக்கும், ஜீவனத்தின் பெருமை இருக்கும். இந்த பெருமைகள் எல்லாம் நாங்கள் ரட்சிப்படுவதற்கு முன்பாக இந்த எங்களுடைய ஆத்மாவும் சரீரமும் ஒன்றாக இணைந்து செயற்படுது. ரட்சிப்பின் பின்பாக எங்களுடைய ஆவி தேவனுடைய பரிசுத்த ஆவியோடு இணைந்து அந்த ஆத்மாவை தேற்றுகிறது. சங்கீதம் 23 சொல்லப்படுகிறது, என் ஆத்மாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன் தான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். பாருங்கள், அவரை விட்டு நாங்கள் எந்த இடத்திலேயும் மனிதர்கள் ஒளிந்து கொள்ள முடியாது. சங்கீதம் 21:8 வசனம் சொல்லுகிறது, உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உமது வலது கரம் உம்மை பயக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். நாங்கள் சங்கீதம் 118:15 வசனத்திலேயும் நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். பாருங்கள், இப்படியான வலதுகரம் தான் எங்களோடு இருக்கிற கரமாக இருக்கிறது. நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது சங்கீதம் 98 சங்கீதம் 89 13 வசனத்திலேயும் உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது ஏசாயா 62:8 வசனத்திலேயும் இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொண்டேன். பாருங்கள், ரட்சிப்பதற்கு முன்பாக எங்களுக்கு நஷ்டம் வந்தது, துன்பம் வந்தது, கவலை வந்தது. பாருங்கள்,
இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமை உள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். எங்களை பாதுகாக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவருடைய வலது கரம்தான், தேவனுடைய வலது கரம்தான் இயேசுவை உயிர்த்தெழ வைத்ததாக இருந்தது. பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். தேவன் மனு உருவெடுத்து இயேசுவாக இந்த உலகத்துல வந்து இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். பாருங்கள், அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்துவத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நான் உங்களுக்காக ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களுடைய கர்த்தருடைய கரம் எங்கள் மேலே இருக்கும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய கரத்தை கேட்போம். உம்முடைய கரம் எங்களோடு இருக்கும்படியாக. கர்த்தர் கரம் என் மேலேங்க கடு கள்ளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலேங்க கடு கள்ளவும் பயமில்லைங்க. ஆமாண்டவரே, உம்முடைய கரம் எங்கள் மேலே இருக்கிறது. நன்றியோடு துதிக்கிறோம். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் மேலேங்க கடு கள்ளவும் பயமில்லைங்க. இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். இயேசுவின் இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். கர்த்தர் கரம் நம்மேலேங்க கடு கள்ளவும் பயமில்லை இங்கு. ஆமாண்டவரே, நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோ இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடும் விசுவாசிகளோடும் உம்முடைய கரம் கூட இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த கடைசி காலத்துல இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோ கூடாக உம்முடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும்படியாக, உம்முடைய நீதியை விளங்கப்படுத்தும்படியாக, சத்துருக்களை எட்டி பிடிக்கும்படியாக உம்முடைய கரம் நீட்டப்படுமாறு ஜெபிக்கிறோம். கடைசி கால அபிஷேகத்தை தந்து எலியாவின் ஆவியை போல எலிசாவின் இரட்டத்தனையான அபிஷேகத்தை தந்து இந்த கடைசி காலத்துல நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோ விசுவாசிகள் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில ஒருவரையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்து பகிர்ந்தீர்கள்.